வணக்கம். நெருப்பு தமிழர். தாவேக்கா அதிமுகவும் திமுகவும் ஓட்டு காசு கொடுக்கும், மாற்று கருத்தே கிடையாது. அதற்கப்புறம் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் காங்கிரஸ்காரவங்க பார்த்தாங்க, பெட்டி வந்துச்சுனாலும் காங்கிரஸ் நிர்வாகி வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாஜக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் போக தாவேக்காவும் நம்ம ஆளுங்கள் உள்ளே வந்தாங்க. தாவேக்கா நம்ம யாரப்பா அது ஜேபிஆர் காலேஜ் நடத்துகிறாப்புலையா, அவர் என்ன பண்ணியிருக்கிறாப்புலனா அவருடைய தொகுதியில் சென்னையில் கிட்டத்தட்ட 2000 ரூபா கொடுத்துருக்குறாப்புல. அவர் கொடுத்தது 2000. அதுக்கப்புறம் நம்ம லாட்ரி வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் கொடுத்தது ஒரு 1000. அவர் கொடுத்தது ஒரு 1000 நம்ம வில்லிவாக்கம் பக்கத்தில். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா துறைமுகம் தொகுதியில் ஏதோ அசோக் ரஜினியா யாரோ ஒருத்தர், ரஜினி சிம்ட தலைவர் போல் ஏதோ ஒருத்தர் நம்மளை மாதிரி சொட்டத்தில் இருக்கிறாப்புல, அவர் அடித்து தூக்கியிருக்கிறாப்புல. 1000 1500 அடித்து தூக்கியிருக்கிறாப்புல துறைமுகம் பக்கத்தில். நம்ம ஜேபிஆர் மட்டும் 2000 அடி தூக்குடா, நம்ம தான்டா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு கிளம்பிட்டாப்புல. அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா காரைக்குடி பக்கம் நம்ம மருத்துவர் பிரபு 1000 அவர் போட்டார், 1000. அப்படியே நீங்கள் மானாமதுரை பக்கம் போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மானாமதுரை பக்கம் 300 சேலை. அப்படியே திருப்பூர் கிழக்கு மேற்கு அந்த பக்கத்தில் போய் போனீங்கன்னா அந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே பேக்கேஜாகவே எல்லாத்தையும் காசு கீசு எல்லாம் போட்டு அது இதுன்னு வச்சு எல்லாத்தையும் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. தாவேக்கா ஒரு 2-3 தொகுதியில் ஜெயிக்குதுன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்க. திருச்சி பெரம்பூர்லையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசு 1000லேருந்து 1500 ரொம்ப சாதாரணமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவும் கொடுக்குது, விஜய் கொடுக்குறாரு. விஜய்க்கு பதிலாக நம்ம லாட்ரி அவர் காசை கொண்டு வந்து இறக்கி கொடுக்குறாப்புல. இதுதான் தாவேக்காவும் காசு கொடுத்து தான் நிற்குது.